வன்னித்தாய் உறவுகளுக்கு இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வருகின்ற 14ஆம் திகதி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற இருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பதாக உங்களிடம் சில விடயங்களை நாங்கள் பேசுவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். காரணம், உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி, அதாவது கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியை இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த இளைஞர்களின் தொடர் போராட்டங்களினால் பல நாட்கள் தூங்காமல் இந்த மண்ணுக்காக போராடி இந்த மண்ணுக்கான ஒரு விடுதலையை பெற்று தந்தார்கள். காரணம், உங்களுக்கு தெரியும், 2 நாட்கள் 3 நாட்கள் என்று பெட்ரோலை பெறுவதற்கும் அதேபோல கேஸுகளை பெறுவதற்கும் அடிப்படையாக அரிசி பருப்புகளை பெறுவதற்கும் ஒரு வரிசை கலாச்சாரத்தை உருவாக்கிய அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு படையாக உருவாகி ஒரு பேர் அணியாக உருவாகி அந்த ஆட்சியை மாற்றிய வரலாறு இந்த இலங்கையிலே நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே இந்த மன்னார் அதேபோல இந்த வன்னியிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கின்ற கிராமங்கள் பல இளைஞர்கள் கழகங்கள் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே சுயேட்சை குழுவில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். அதாவது தாயக்கட்டை சின்னத்தில் போட்டியிடும் இந்த இளைஞர் சமுதாயத்திற்கான ஒரு ஆதரவை கேட்டு நாங்கள் இந்த வீடியோ பதிவினை போடுவதோடு எதிர்கால திட்டம் தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மன்னார் மாவட்டத்தில் பலவிதமான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பலவித திட்டங்களை இங்கு கொண்டு வந்து எம்மீது திணித்திருக்கிறார்கள். அதாவது காற்றாலையாக இருக்கலாம், கனியம்மன் அகழ்வாக இருக்கலாம், அல்லது இந்த மதுபான சாலையாக இருக்கலாம். இவ்வாறான பல திட்டங்களை எமது மன்னார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகும் திட்டமாகவும் அதே போல இந்த மண்ணின் வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த மண்ணிலே பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக இளைஞர்கள் பலமுறை போராடியும் அதற்கான தீர்வு கிடைக்காத ஒரு நிலையிலேயே நாங்கள் இந்த தேர்தலை முன்வைத்து களத்தில் இறங்கி இருக்கின்றோம். காரணம், நாங்கள் சாதாரண ஒரு இளைஞர்களாக இங்கு போட்டியிடும் போது, இங்கு போராடும் போது அதற்கான அங்கீகாரம் என்பது குறைவாகவே இருக்கின்றது. அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலமாக எமக்கான ஒரு ஆசனத்தை, இளைஞர்கள் சார்பான ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டமாக இருந்தால் இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய முழுமையான ஒரு சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றது. இந்த 2 நாட்களிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கடந்த 5 வருடங்களாக ஏதாவது மாற்றம் ஒன்று வராதா என்று எதிர்பார்த்த மக்களுக்காகவும் அதேபோல தொடர்ந்தும் இந்த அரசியல் கட்சிகளாலும் தலைமைகளாலும் இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள், இம்முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த மாற்றம் இன்னொரு கட்சியை ஆதரிப்பதாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அதே குழிக்குள் விழுவதாகவே அர்த்தம். காரணம், நாங்கள் இந்த சுயேட்சை குழுக்களை வலியுறுத்துவது எம்மை யாரும் கட்சி ரீதியாக தாக்கிவிட முடியாது, அரசியல் ரீதியாக எங்களை தாக்க முடியாது. காரணம், நாங்கள் ஒரு சுயேட்சை குழு, அனைவரோடும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு குழுவாக இந்த குழு இருக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எமக்கான ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கி இந்த பாராளுமன்றத்தில் எமது குழுவிலிருந்து ஒருவரை நீங்கள் அனுப்பி வைத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் எமக்கான ஆசனம் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் இந்த வன்னி மண்ணிலே ஒரு ஆர்ப்பாட்டக் களம் உருவாகும். இந்த ஆர்ப்பாட்டக் களம் முழுமையாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அனைத்து கோரிக்கைகள், அனைத்து உரிமை சார்ந்த கோரிக்கைகள், அனைத்து பிரச்சனைகளுக்குமான கோரிக்கைகளை ஒன்றிணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இந்த 5 வருடங்கள் பயணிப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். ஏன், இந்த அரசியல் தலைமைகளோ அல்லது கட்சிகளோ பல திட்டங்களை இங்கு வகுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய இலாபம் சார்ந்த திட்டங்களாக. ஆனால் நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ரீதியான அல்லது இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், அதே போல கிராமங்களின் அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களை வகுத்து இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். காரணம், எமது மன்னார் மண் என்பது, எமது வவுனியா மண் என்பது, எமது முல்லைத்தீவு மண் என்பது வளம் மிக்க ஒரு மண்ணாக இருக்கின்றது. இந்த மண்ணை சூறையாடுவதற்கு பல வெளிநாட்டவர்கள் அதே போல இங்கு இருக்கின்ற உள்நாட்டு வியாபாரிகள் பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் அந்த வளத்தின் மூலமாக எமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய வியாபார நோக்கு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த திட்டங்களுக்கு எமது இந்த வன்னி மண்ணிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளின் ஆதரவு இன்றி இவ்வாறான திட்டங்கள் உள்நிலையும் என்றால் அதை நாங்கள் நம்ப முடியாது. காரணம், அவர்களுடைய தலையீடும் இதில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இவ்வாறான எம்முடைய வளத்தை எம் மண் மக்களே அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அந்த கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய வளங்களை நாசம் செய்யும் அளவுக்கான திட்டங்கள் எமக்கு வேண்டாம் எனவும், நல்ல திட்டங்களை எங்களுக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்றும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். காரணம், இங்கு பனை வளம் இருக்கின்றது, கடல் வளம் இருக்கின்றது, நிலம் வளம் இருக்கின்றது. இவைகளை பயன்படுத்தி இங்கு இருக்கின்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பெற்றுத் தருமாறு நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். உங்களுக்கு தெரியும்,
சாதாரணமாக மன்னார் மாவட்டத்தில் நான் இருப்பதால் சில மன்னார் மாவட்டம் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு உதாரணம் கூற முடிகிறது. இங்கு கிட்டத்தட்ட 154 ஜிஎஸ் பிரிவுகள் இருந்தாலும் ஒரு 120 விளையாட்டுக் கழகங்கள் இருக்கின்றது. இவ்வாறான விளையாட்டுக் கழகங்கள் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அவர்களுக்கான ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆதரித்த அரசியல்வாதிகளையோ அல்லது கட்சிகளிடமோ நாங்கள் பிச்சை கேட்பது போல கடிதங்களையும் தொடர்ந்து கோலடித்து அதே போல ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து ஒரு பந்தையோ அல்லது பெட்டையோ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இந்த இளைஞர்களுக்கு இருக்கின்றது. ஏன் அவர்களுக்கு தெரியாதா? இந்த மன்னார் மாவட்டத்திலே 120க்கும் மேற்பட்ட கழகங்கள் இருக்கின்றது. அந்த கழகங்களுக்கு நாங்கள் வருடாந்தம் இத்தனை ரூபாய்கள் ஒதுக்க வேண்டும், அதற்கு எமக்கு இத்தனை ரூபாய்கள் தேவை, இது தொடர்பான ஒரு நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதா? ஆனால் செய்ய மாட்டார்கள். ஏன்? நாங்கள் அவர்களை தேடி அவர்களிடம் நாங்கள் கையேந்த வேண்டும், அவர்களிடம் நாங்கள் கையேந்தி அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் எமக்கான ஒரு சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும். ஏன்? பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது எமக்காக, அவர்களுக்கு அரசாங்கம் நிதி வழங்குவது எமக்காக. ஆனால் அந்த நிதியை நாங்கள் பிச்சை எடுப்பது போல எடுப்போமாக இருந்தால் எம்மை போன்ற முட்டாள்கள் இங்கே யாருமில்லை. அந்த வகையிலே நாங்கள் இந்த தேர்தலிலே பல திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம். அந்த திட்டங்கள் வழியாக இந்த மன்னார் மாவட்டத்திற்கும் இந்த வவுனியா மாவட்டத்திற்கும் அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் எம்மால் இயன்ற திட்டமிடலுடனான ஒரு அரசியல் பயணத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஏன்? இங்கு படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், படிக்காத இளைஞர்கள் இருக்கிறார்கள், யுவதிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருப்பது ஒரே ஒரு ஆடை தொழிற்சாலை. ஏன் அவர்களுக்கு இங்கு அந்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையான ஒரு தொழிற்சாலைகள் இங்கு உருவாக்க முடியாமல் இருக்கின்ற காரணம், நாங்கள் அவர்களிடம் கையேந்தும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கான ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் என்று அந்த அரசியல்வாதிகளிடம் இருக்கின்ற ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை தகர்க்கவே நாங்கள் இம்முறை இளைஞராக ஒன்றிணைந்த ஒரு படையாக இன்று நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் களமிறங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய திட்டமாக எமக்கான ஆசனம் கிடைக்கப்பெற்றால் தொடர்ந்து 5 வருடங்கள் இந்த வன்னி மாவட்டத்திலே ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு போராட்ட களம் அமைக்கப்பட்டு நான் முன்னர் கூறியது போல அனைத்து தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வைத்து சுழற்சி முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதே போல எமது இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு அமைப்பதற்கான ஒரு திட்டம். ஏன்? பல ஐடி கம்பெனிகள் இருக்கிறது, பல வர்த்தக, அதாவது இன்று உங்களுக்கு தெரியும் இணைய வழிமுறை மூலமான ஒரு தொழில் வாய்ப்பு என்பது அதிக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. அவ்வாறான எந்த ஒரு தொழில் வாய்ப்பு அமைப்பும் எமது வன்னி மாவட்டத்தில் இல்லை. இவ்வாறான தொழில் வாய்ப்புகளை நாங்கள் இங்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். காரணம், அது தொடர்பான பூரண அறிவு எம்மிடம் இருக்கின்றது. அதே போல இங்கு பனை உற்பத்தி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கு எமக்கான வளம் இருக்கின்றது. அந்த வளத்தை நாங்கள் 5 கிராமமோ அல்லது ஒரு 5 வட்டாரமோ ஒன்றிணைத்த ஒரு தொழிற்சாலையாக நாங்கள் உருவாக்கி அதன் மூலம் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு திட்டங்களும் எம்மிடம் இருக்கின்றது. அதே போல இங்கு வருகின்ற இந்த மண்ணுக்கு தேவையில்லாத திட்டங்களை எதிர்ப்பதற்கான ஒரு அணியாகவும் நாங்கள் இங்கு இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் இவர்களுக்கு வழங்குகின்ற அந்த வாக்கு எப்போதும் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிற வாக்காகவே இங்கு மாறிவிடக்கூடாது. ஒரு மாற்றத்திற்கான வாக்குகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் எம்மை போன்ற இளைஞர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீங்கள் இந்த நாட்டின் மாற்றத்துக்கு எவ்வாறு இளைஞர்கள் பாடுபட்டார்களோ அதே போல இந்த வன்னி மண்ணின் ஒரு வளர்ச்சிக்காகவும் அபிவிருத்திக்காகவும் மாற்றத்திற்காகவும் இந்த இளைஞர்கள் நாங்கள் உங்களோடு பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுடைய 14ஆம் தேதி வர இருக்கின்ற அந்த வாக்கெடுப்பு நாட்களிலே தாயக்கட்டை சின்னம் சுயேட்சை குழு 8 நாங்கள் போட்டியிடுகின்றோம். உங்களுடைய வாக்குகளை தயவு செய்து எமது இளைஞர் சமுதாயத்திற்காக, எமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் வழங்கி எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பத்தை உருவாக்கி தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.